ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 7th March 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் கிட்ட ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி வந்து ரீசெண்ட் டேஸில் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பாட்டம் அவுட் ஆகிடுச்சா, ரெக்கவரியை நோக்கி போயிட்டுருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரியான ரேலி தான், இது மறுபடியும் டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வேறு எந்த பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது வந்து மறுபடியும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து இந்த ரேலி வந்து எப்படி மூவ் ஆகுது, அதாவது ரேலி வந்து ரொம்ப சடனாக இல்லாமல் ஒரு மாதிரி கிராஜுவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்படி இல்லாமல் சடனாக ஒரு பீக் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எகைன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கிஃப்ட் நோட் பார்த்திங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. அதனால் கண்டிப்பாக மண்டே வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது சஸ்டெயின் ஆகுமா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இருக்குது, ஒரு 40 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக இருக்கிறாங்க ரிலையன்ஸ் மேலே. ஸோ அதோட இம்பேக்டில் இது இப்போ ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 37 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ 3 நாள் ரேலி ஆகிட்டுருக்குது. அதாவது மார்க்கெட் எப்போ வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சோ ஸோ அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்லேயும் ரேலி ஆகிட்டுருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது ஏறக்குறைய 1 இயர் லோ கிட்ட இருந்துச்சு. 42 வீக் லோ கிட்ட இருந்ததுனால ஒரு நல்ல பொசிஷனில் இருந்ததா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்கை ஏற்றுக்கிட்டு அதை வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். ஏன்னா இந்த ஸ்டாக்குகள் எப்படின்னாலும் வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை வந்து மக்கள் வந்து அன்றாட தேவைக்கான பொருட்களை வாங்கி தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 34 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து இதில் ஒரு பல்க் டீல் வந்து போச்சுது. ஸோ அந்த பல்க் டீலில் வந்து விழுந்த அந்த ஸ்டாக் வந்து இன்னும் ரெக்கவரி ஆகாமல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஒரு 1 வீக் ரேலிக்கு அப்புறமா கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது என்டிபிசியில். ஒரு எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 12வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. 2035 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 2320 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 22வது கண்டினியூஸ் டேவை அவங்க பை பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.